வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நீரிழிவு வியாதிகளிலிருந்து விடுபடுவதற்கு 7 நாள் 7 கீரைகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்ம அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். அதுக்கு நம்ம அந்த 7 நாள் என்னென்ன கீரைகளை எடுத்துக்கொள்ளணும், அதன் மூலமாக எப்படி நமக்கு நீரிழிவு சார்ந்த பிரச்சனைகள் நம்ம விடுபடுறோம் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கீரைகளுமே அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க. அதோடு மெக்னீசியம், இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் B12 நிறைந்திருக்கு. இப்போ இந்த சத்துக்கள் எல்லாமே சர்க்கரை நோயினுடைய அந்த காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகளாக இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ், அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், கண்கள் சார்ந்த பிரச்சனைகள், ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கியூர் பண்ணிட்டு பிளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு என்னென்ன கீரைகளை சாப்பிடணும், அது எப்படி உங்களுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ 7 நாள் 7 கீரை வகைகளில் முதல் நாள் நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம். முதல் நாள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரையை நம்ம எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில் ஆன்டி ஃபங்கல் பண்புகள் மிக அதிகம். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய குவர்செடின் அப்படின்ற அந்த பண்பு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். அதோடு முருங்கைக்கீரையில் குளோரோஜெனிக் அமிலம் அதிகமாக இருக்குது. இது இன்சுலின் உற்பத்தியை உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை சமைத்தும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், பொரியலாகவும் எடுத்துக்கொள்ளலாம், முருங்கைக்கீரையை பொடியாகவும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கிட்டாலுமே அது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கும். ஸோ பிளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிட்டு சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக ரிலீஸ் ஆகிக்கிறதுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். அகத்திக்கீரை 2வது நாள் நீங்கள் சாப்பிடணும். ஸோ இப்போ இந்த அகத்திக்கீரை நம்முடைய உடலில் பித்த அளவை சமன்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதோடு நம்முடைய ஜீரண மண்டலத்தையுமே பலப்படுத்தி உணவுகள் எளிதில் ஜீரணமாகிறதுக்குமே உதவி செய்யும். வாரத்திற்கு ஒரு முறையாவது அகத்திக்கீரையை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் உங்களுக்கு குறைந்து நீரிழிவால் ஏற்படக்கூடிய நிறைய பக்க விளைவுகளாக இருக்கக்கூடிய இந்த கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கண் சூடு ஆகியவை எல்லாம் குறைந்து கண்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். இப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நீரிழிவால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கண் பார்வை அவங்களுக்கு செயலிழந்து போயிருக்கும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா சுகர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது ஹெவியாக அட்டாக் பண்ணும்போது கண்கள் தொடர்பான பிரச்சனைகளையும் ஏற்படுத்திடும். அப்போ பொதுவாக நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்கள் தொடர்பான பிரச்சனைகள், பல் மற்றும் எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். எலும்பு மெலிவு நோயெல்லாம் ஈஸியாக அவங்களை அஃபெக்ட் பண்ணிடும். இதையெல்லாம் கியூர் பண்ணுறதுக்கு அவங்க அகத்திக்கீரை எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரையில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு சத்தின் மூலமாக நம்மளால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுங்க. அதனால் வாரத்தில் ஒரு நாள் அகத்திக்கீரையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். கட்டாயமாக அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்போ 2வது நாளே நீங்கள் அகத்திக்கீரை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது உங்களுக்கு ஆரோக்கியம் தான். 3வது நாள் நீங்கள் கரிசலாங்கண்ணி கீரையை எடுத்துக்கொள்ளலாம். இதை நீங்கள் சுழற்சி அடிப்படையில் சேர்த்துக்கொள்ளும் போது இது நீரிழிவுக்கான பக்க விளைவுகளும் சரி பண்ணும், நீரிழிவையும் சரி பண்ணிடும். பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய கரிசலாங்கண்ணி கீரையை நம்ம அதிகமாக உணவுகளை சேர்த்துக்கொள்வது கிடையாது. அதனுடைய மகத்துவம், அதாவது மருத்துவன்மைகளை பற்றி பல பேருக்கு தெரியாமலே இருக்கும். கரிசலாங்கண்ணிக்கு கரிசாலை, பிரங்கராஜ், தேங்கரோஜம் அப்படின்ற நிறைய பெயர்கள் இருக்குது. அதே போல் கரிசலாங்கண்ணியில் பல வகைகளும் இருக்குது. வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, சிவப்பு மற்றும் நீல கரிசலாங்கண்ணி, இது மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது. ஆனால் பொதுவாக நமக்கு அதிகமாக கிடைக்கிறது என்னமோ வெள்ளை கரிசலாங்கண்ணியும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி தான் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த கரிசலாங்கண்ணி கீரையை கடையலாகவோ பொரியலாகவோ அல்லது துவையல் வடிவிலோ வாரத்திற்கு ஒரு நாள் நம்ம சேர்த்துக்கொள்வது மிகவும் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாக்கி நீரிழிவால் ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கண் எரிச்சல் உள்ளிட்டவைகளையுமே நமக்கு போக்கக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு. அதே போல நீரிழிவு நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையான அடிக்கடி அந்த சிறுநீர் கழிக்கணும், சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்ற அந்த உணர்வு, சிறுநீர் கடுப்பு, இதையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படுத்திடுங்க. ஸோ ஏன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும்னு நினைப்பாங்க. அது அவங்களுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அவங்களுக்கு மேம்படாமல் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும், சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாமே கியூர் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க கரிசலாங்கண்ணி கீரை எடுத்துக்கலாம். இப்போ வாரத்தில் 4வது நாள் நீங்கள் பருப்பு கீரை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. பருப்பு கீரையில் பார்த்தீங்கன்னா ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா புரதச்சத்து, கொழுப்பு சத்து, தாதுக்கள், நார் சத்துக்கள், கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்துக்கள் எல்லாமே இருக்குது. பருப்பு கீரையை நீங்கள் அடிக்கடி உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது உடல் உஷ்ணம் உங்களுக்கு குறைந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதோடு எலும்புகள் வலுவடையும், மலச்சிக்கலும் ஏற்படாமல் தடுக்கப்படும். அந்த பருப்பு கீரையை வாரத்தில் ஒரு நாள் நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள்
குறைந்த ரத்த சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ள வருவதை வந்து நம்மளால உணர முடியும். ஸோ அந்த சைடு எஃபெக்ட்ஸையும் கியூர் பண்ணிக்கலாம், பிளட்ல சுகரோட அளவையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கண்டங்கத்திரி கீரை நீங்கள் வந்து 5ஆம் நாள், வாரத்தில் 5ஆம் நாள் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக வந்து சளி தொல்லை அதிகமாக இருப்பதற்காக கண்டங்கத்திரி கீரை எடுத்துக்கொண்டாலும் கூட இது வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டிருக்கிறதால நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களும் வாரத்தில் ஒரு நாள், குறிப்பாக அந்த 5ஆவது நாள் கண்டங்கத்திரி கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளட்ல சுகரோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகிடும். சுகர் சார்ந்த பிரச்சனை அந்த பக்க விளைவுகள் ஏற்படுது பதிலாக கண்கள் தொடர்பான பிரச்சனை, நரம்பு தொடர்பான பிரச்சனை, பல் தொடர்பான பிரச்சனை, எலும்பு தொடர்பான பிரச்சனை, இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காதுங்க. ஸோ 5ஆம் நாள் கண்டங்கத்திரி கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. கண்டங்கத்திரி கீரை வந்து பல பேர் கிடைக்காமலும் இருக்கலாம். அதனால் தேடி கண்டுபிடிச்சு இந்த கண்டங்கத்திரி கீரையை எப்படியாவது உணவுகளை சேர்த்துக்கொள்ள பாருங்கள். மருத்துவ நன்மைகள் அதிகமாகவே உங்களுக்கு கண்டங்கத்திரி கீரையிலிருந்து கிடைக்கும். வெந்தயக்கீரை வந்து நீங்கள் 6ஆம் நாள் வந்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயக்கீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டு இருக்குங்க. இதில் இரும்பு சத்து மிக அதிகமாக இருக்குது. அதனால் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் வராமல் தடுக்கப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ரொம்பவே வலுவாக வைத்துக் கொள்ளலாம். ஸோ அதனால் எந்த விதமான சாதாரணமான நோய்களாக இருந்தாலும் குணப்படுத்திக்கலாம். புதுசாக எந்த நோயும் வராமல் நம்ம தடுத்துக்கொண்டு நலமாக இருக்கலாம். குறிப்பாக ரத்த சோகை பிரச்சனை நம்ம விடுபட்டு விடுவோம். வெந்தயம் எப்படி நீரிழிவு நமக்கு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மிகச்சிறந்த மருந்தோ அதற்கு இணையாக வெந்தயக்கீரையுமே நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது நல்லது. வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் வெந்தயக்கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். இது வாதம், பித்தம், கபம் ஆகியவற்றெல்லாம் நமக்கு வந்து சரி பண்ணிடும். கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நமக்கு வந்து வெந்தயக்கீரை நீக்கும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பாத எரிச்சல் ஆகியவற்றெல்லாம் சரி செய்யறதுக்கு வெந்தயக்கீரைக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த வாரத்தில் 6ஆவது நாள், குறிப்பாக அந்த சனிக்கிழமையில் பொதுவாக எல்லோருக்குமே எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதால அன்னைக்கு வந்து நீங்கள் வெந்தயக்கீரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிறது நல்லது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளவையும் கட்டுப்படுத்தும். ரத்த சர்க்கரை நோயால் பிரச்சனைகளால் உங்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டுச்சுன்னா அதையுமே வந்து உங்களுக்கு வெந்தயக்கீரை சரி பண்ணிடும். வாரத்தில் வந்து 7ஆவது நாள் வந்து பிரண்டை துவையல் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பிரண்டை துவையல் பார்த்தீங்கன்னா பிரண்டை கீரை அப்படின்னு சொல்லிட்டு பிரண்டையை பற்றி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். பிரண்டை கீரையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது பிரண்டையுமே கீரை வகையை சேர்ந்தது தான். பிரண்டை வந்து எல்லோருமே கட்டாயம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டிய உணவாக இருக்குது. நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களும் வந்து தவிர்க்கவே கூடாது. எப்போது பிரண்டை கிடைத்தாலுமே வாங்கி நீங்கள் உங்களுடைய உணவுகளை பயன்படுத்தலாம். இப்போ பிரண்டை துவையலாக நீங்கள் அரைத்து சாப்பிடலாம். அதே போல் உங்களுடைய உணவுகளை சமைத்து முதல்ல நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இது வந்து உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணி ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் உதவி பண்ணும். இப்போ நம்முடைய உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து தூண்டுவதற்குமே இந்த கீரை உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிட்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் நம்ம பிரண்டை கீரை உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். இப்படி 7 நாட்களும் 7 கீரை வகைகளை நம்ம எடுத்துக்கொள்வதன் மூலமாக மிக கூடிய விரைவிலேயே நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவு எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அது சரியான அளவில் கட்டுக்குள்ளே வருவதை உங்களால் மிக எளிதாக பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் கீரைகளை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பிளட்டில் எந்த அளவுக்கு சுகரோடைய அளவு இருக்குது, குறைஞ்சிருக்கா, அதிகமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். கீரைகள் பொதுவாகவே நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ எல்லா வகையான கீரைகளுமே பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மிக அதிகமாக இருக்குது. அப்போ பாருங்கள், நம்மளுடைய அந்த ஜீரண மண்டலம் ஆரோக்கியப்படுத்தப்படும். பித்தப்பை, கணையம், கல்லீரல், சிறுநீரகம் என எல்லாவற்றினுடைய செயல்திறனையுமே ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கெல்லாம் கீரை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தொடர்ந்து இந்த வகையான கீரைகள், இந்த 7 நாட்கள் இந்த 7 கீரைகளை சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டு சுகர் ப்ராப்ளத்தில் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகளிலிருந்து விடுபட்டு நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.